சுரக்ஷா டயக்னாஸ்டிக்ஸ் லிமிடெட் ஐபிஓவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ நவம்பர் 29 ஓப்பன் ஆகுது. இது ஒரு மெயின் போர்டு ஐபிஓ. இந்த ஐபிஓவோட இஷ்யூ சைஸ் 846 கோடி. இந்த ஐபிஓவில் ஃப்ரெஷ் இஷ்யூவே இல்லை, கம்ப்ளீட்டாக ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான். 846 கோடிக்கான ஷேர்ஸை இவங்க ப்ரொமோட்டர்ஸ் இந்த ஐபிஓவின் மூலம் விற்பனை செய்கிறார்கள். இந்த ஐபிஓவின் மூலம் திரட்டப்படும் நிதியை கம்ப்ளீட்டாக ஷேர்ஸை விற்கும் ப்ரொமோட்டர்ஸுக்கு தான் போய் சேரப்போகுது. பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இவங்க இந்த ஃபண்ட்ஸை பயன்படுத்த போகிறது இல்லை. ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸை நம்மக்கிட்ட விற்கத்தான் இந்த ஐபிஓக்கு வராங்களான்னு உங்களுக்கு தோணும். இதற்கு இந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுரக்ஷா டயக்னாஸ்டிக் நிறுவனத்தை ஷேர் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணணும், அதோட லிஸ்டிங் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுறக்காகத்தான் இந்த ஐபிஓக்கு அவங்க வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த ஷேர்ஸை விற்பனை செய்யும் ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸை ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக கொண்டு வந்து இந்த ஐபிஓவை எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கம்பெனி பற்றி பார்ப்போம். இந்த நிறுவனம் 2005 துவங்கப்பட்டது. இந்த நிறுவனம் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுறாங்க. சுரக்ஷா டயக்னாஸ்டிக்ஸ், இந்த நேம்லேயே தெரிஞ்சிருக்கும் டயக்னாஸ்டிக்ஸ். இவங்க மெடிக்கல் பேஸ்டு கம்பெனின்னு. இவங்க பேத்தாலஜி மற்றும் ரேடியாலஜி டெஸ்டிங் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது பேத்தாலஜினா செல்ஸ் மற்றும் திஷ்யூக்களை ஆராய்ந்து நோயின் தன்மையை கண்டறிதல், மற்றும் ரேடியாலஜி எக்ஸ்ரே ஸ்கேன்ஸ் மூலம் நோயின் தன்மையை அறிதல். அதாவது ஸ்கேன் சென்டர் மற்றும் லெபார்டரி சர்வீசஸை தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலும் மெடிக்கல் கன்சல்டன்சி சர்வீஸையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஆன்லைன் ஆஃப்லைன் அதில் டாக்டர் கன்சல்டேஷன் சர்வீசஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. 120 பாலிகிளினிக் வித் 750 டாக்டர்ஸோட சப்போர்ட்டோட இவங்க ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலம் இவங்க சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்துக்கு 49 டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ் இருப்பதாகவும் 166 சாம்பிள் கலெக்ஷன் சென்டர்ஸ் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வெஸ்ட் பெங்கால், பீகார், அசாம் மற்றும் மேகாலயாவில் தான் இவங்க சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ். இப்போது இவங்க ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். 2022 இந்த நிறுவனத்தின் அசட்ஸ் உயர்ந்து வருது. ரெவென்யூ 2022 நிதியாண்டில் 225 கோடியில் இருந்து ஸ்லைட்டாக ட்ராப் ஆகி 193 கோடியாக இருந்திருக்கு 2023. 2024 ஆல்மோஸ்ட் 15% உயர்ந்திருக்கு. பட் ஸ்டில் 2022 நிதியாண்டை விட 3 கோடி இவங்க ரெவன்யூ கம்மியாக தான் இருப்பதை பார்க்க முடியுது. இப்போது இவங்க ப்ராஃபிட்டை பார்ப்போம். நிதியாண்டு 2022 மற்றும் 2024 ப்ராஃபிட் நம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. பட் 2023 நிதியாண்டில் தான் இவங்க ரெவன்யூவும் ப்ராஃபிட் ரெண்டுமே டவுன் ஆகியிருக்கு. இவங்க கடன்கள் ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்து வருவதை நம்மால் பார்க்க முடியுது. இது ஒரு நல்ல விஷயம்தான். இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE 14% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதாவது ROCE 21.46% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.2 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 14.09% இருக்குது. இப்போது இவங்க பியர் கம்பெனிஸை பார்ப்போம். இந்த நிறுவனத்தின் பிஸ்னஸை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் இவங்க பியர்ஸ் யாருன்னு. டாக்டர் லால் பத் லேப், மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர், தைரோகேர் போன்ற நிறுவனங்கள் தான் இவங்க பியர் கம்பெனிஸ். இவங்க கீ பேராமீட்டர்ஸையும் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு தந்திருக்கேன் பாருங்கள். இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸை எந்த ப்ராப்ளமும் இல்லை. லேப்ஸ் அண்ட் ஸ்கேன் சென்டர்ஸோட தேவை என்றுமே இருக்கத்தான் போகுது. பட் இவங்க பியர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணால் இவங்க இன்னும் வளர்ச்சி அடையணும். டாக்டர் லால்பத்ஸ் லேப், தைரோகேர் போன்ற நிறுவனங்களோட இவங்க போட்டி போட இவங்க பிஸ்னஸை இன்னும் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். தற்போது இவங்க 4 மாநிலங்களில் தான் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஃபர்தராக இந்த ஐபிஓ மூலம் இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக எந்த ஃபண்ட்ஸையும் அவங்க பயன்படுத்த போகிறதும் இல்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவங்க ப்ரொமோட்டர்ஸ் தான் அவங்களோட ஷேர்ஸை இங்கே விற்று அதுக்கான அமௌண்ட்டை அவங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ இந்த ஐபிஓ பெரிய லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி தான். ஸோ இந்த ஐபிஓவை சேஃப் இன்வெஸ்டர்ஸ் அவாய்ட் பண்ணலாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனை எடுத்து நீங்கள் ஐபிஓவை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த ஐபிஓ நவம்பர் 29 ஓப்பன் ஆகி டிசம்பர் 3 க்ளோஸ் ஆகுது. இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் டேட் டிசம்பர் 4ன்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் டேட் டிசம்பர் 6 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 34 ஷேர். ஒரு லாட் வாங்க உங்களுக்கு 14,994 ரூபாய் தேவைப்படும். இந்த ஐபிஓக்கு ரீட்டைல் கோட்டா 35% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஐபிஓவை நீங்கள் லாங் டேர்முக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கிளியர் கட்டாக முடிவு பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் ஐபிஓ அப்ளை பண்ண பின்னாடி இது ஐபிஓ வச்சுக்கலாமா இல்லை சேல் பண்ணலாமான்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கனாலே நீங்கள் தெளிவான ஒரு முடிவில் இருங்க. இந்த ஐபிஓ எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் லிஸ்டிங் கெயின்காக தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஐபிஓ லிஸ்ட்டாக நினைக்க செல் பண்ணிடுங்க. லாங் டேர்முக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஐபிஓ இன்னும் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள்.
ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகிற அன்றைக்கி வந்து இந்த முடிவை நீங்கள் எடுக்காதீங்க. பண்ணும்போதே இந்த முடிவு எடுங்க. நீங்கள் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு ஐபிஓவுடன் சந்திப்போம். நன்றி.